வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலி தீபாவளிக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஸ்வீட் செஞ்சு. திடீர்னு ஒரு ஸ்வீட்டு குழந்தைங்க கேட்டாலோ இல்லை உங்களுக்கே ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணினாலோ கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். இது வெறும் ஸ்வீட் மட்டும் இல்லைங்க, சாமிக்கு வச்சு கும்பிடுறதுக்கும் ஒரு அருமையான பிரசாதம். வாயில் வச்சோன்னே அப்படியே கரையும். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சீக்கிரமாக செய்யக்கூடிய திரிபாகம். இதுதான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ கிச்சன் போகலாம். ஸோ தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் என்னென்ன பொருள் என்னென்ன அளவுன்னு ஒரு தடவை கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முக்கியமாக 3 பொருள். ஒன்று வந்து கடலை மாவு, இன்னொன்று வந்து பொடிச்ச முந்திரி, அப்புறம் நெய், சர்க்கரை, ஒரே ஒரு கப்பு பால். இது எல்லாமே ஒரே கப்பில் ஒரே அளவாக நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப்பு கடலை மாவு எடுத்திங்கன்னா 2 கப்பு சர்க்கரை அதே கப்பில் எடுத்துக்கோங்க. இல்லை கிராம் கணக்கில் வேணும்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ 100 கிராம் கடலை மாவு, 100 கிராம் பொடிச்ச முந்திரி, 100 கிராம் நெய், 200 கிராம் சர்க்கரை. நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆத்தென்டிக் வந்து நார்மல் சுகரில் தான் செய்வாங்க. ஃபஸ்ட்டு நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. முதல்ல கடலை மாவை இந்த மாதிரி நல்லா சலிச்சிடலாம். அப்போ கட்டி தட்டாமல் இருக்கும். அதுக்காக நீங்கள் சலிச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில், அதாவது லோ ஃப்ளேமில் கூட வச்சு ஒரு 2 நிமிஷம் கடலை மாவை அப்படி லேசாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். கலரெல்லாம் மாறக்கூடாது. லேசாக அந்த மாவு வறுபடுற வாசனை வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். மிதமான ஒரு சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச முந்திரியையும் அதில் சேர்த்துப்போம். இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃபில் தான் இருக்குது, நான் இன்னும் ஆன் பண்ணலை. முதல்ல முந்திரியை சேர்த்துக்குங்க. எவ்வளோ அளவு கடலை மாவோ அதே அளவு முந்திரி. அதை மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் நல்லா சாஃப்டாக பொடிச்சு சேர்த்துக்குங்க. அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை, அதுக்கப்புறம் அதே கப்பில் 1 கப்பு நெய், அதே கப்பில் 1 கப்பு காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால். ஆக்சுவலி இதில் வந்து குங்குமப்பூ சேர்ப்பாங்க. ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்க்கலாம். சப்போஸ் குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கூட தூவிக்கலாம். பட் குங்குமப்பூ சேர்க்கும் போது அந்த கலரும் அந்த ஒரு ஃப்ளேவரும் கிட்டத்தட்ட ஒரு 90% பாதாம் அல்வா மாதிரி வரும் உங்களுக்கு. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இப்போ இதை என்ன பண்ணலாம், கட்டி இல்லாமல் இது எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு விஸ்க்கு கூட வச்சு கூட நீங்கள் கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தான் ஃப்ளேமை ஆன் பண்ணி, ஆக்சுவலி இது வந்து 15 நிமிஷம், கரெக்டாக 15 நிமிஷம் கைவிடாமல் கிளறணும். அது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த த்ரூ அவுட் 15 நிமிஷமும் ஃப்ளேம் வந்து லோவில் தான் இருக்கணும். ஸோ முதல் 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நெய்யும் சர்க்கரையும் உருகி அப்படியே தண்ணியாக கொஞ்சம் நீர்க்கிற மாதிரி வரும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு 5 நிமிஷம். கரெக்டாக 15 நிமிஷம் நம்ம கைவிடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே வர கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல அந்த வாசனை, அந்த நெய் வாசனை, முந்திரி வாசனை எல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அடுத்த 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா அப்படியே திக்காக ஆரம்பிக்கும். இந்த திக்காக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஓகேனா இன்னும் கூட நெய் சேர்க்கலாம். பட் இந்த அளவு நெய்யே போதுமானது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்காகி நல்ல பெரிய பெரிய பபிள்ஸாக அப்படி வர ஆரம்பிக்கும். அது வந்து 10வது நிமிஷத்தில் கொஞ்சம் கைவிடாமல் கிளறது. பட் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் இது அப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கை அவ்வளோ நேரம் கிளறணுமே அப்படிங்கிற ஃபீலிங்கே இருக்காது. ஏன்னா அப்படியே நாக்கில் வச்சோன்னு அப்படியே கரைஞ்சிக்கிட்டு உள்ளே போகும். அதுக்காக கடைசி 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா அந்த ஓரமெல்லாம் அப்படியே பபிள்ஸ் வந்து ஒயிட்டாக மாற ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுக்கு பதம். ஸோ 15 நிமிஷம் கணக்கு வச்சுக்கிட்டு இந்த ஒரு 5 நிமிஷமும் இது மாறிக்கிட்டே வர்றதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே செஞ்சாலே போதும். இப்போ பாருங்கள், அப்படியே ஓரம்லாம் ஒயிட்டாக அப்படி இதுவாகி ஒரு அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் இது வரைக்கும் நீங்கள் கிளறுனா போகிறோம். அப்படியே நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க.
ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட அப்படியே அதிலே இருக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஒரு சின்ன பிளேட்டில் ஒரே ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக அப்படி எடுத்து ஊற்றிட்டு அது ஆறினோன்னே இப்படி எடுத்து கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அழகாக ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்படி எடுத்திங்கன்னா பாதாம் அல்வா எப்படி இருக்கும், இந்த பட்டர் பேப்பரில் வச்சு மடித்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதை பிரித்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். கையில் ஒட்டவே ஒட்டாது. இந்த பதம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஆறிடுச்சுன்னா அழகாக அப்புறம் அல்வா மாதிரி உங்களுக்கு வரும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இது ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு இந்த திரிபாகம் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கும் மிகவும் பிடித்தமான பிரசாதம் இது. ஸோ இதை நீங்கள் சட்டுன்னு செஞ்சு சாமிக்கும் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் பிரசாதமும் சாப்பிட்லாம். இல்லை நார்மலாக வீட்டில் ஒரு ஸ்வீட் செய்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்வீட் மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ கடைசியான ஒரு தட்டுலேயோ ஒரு பவுல்லையோ கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதை அப்படியே எடுத்து நீங்கள் அப்படி ஊற்றி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் கையில் எடுத்திங்கன்னா ஒட்டாமல் அழகாக வரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக மேலாப்பில் உங்களுக்கு பிடிச்சமான எந்த நட்ஸ் வேணாலும் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி தூவிக்கலாம். இதை வந்து சின்ன சின்ன பட்டர் பேப்பரில் நீங்கள் கொஞ்சமாக வச்சு பாதாம் அல்வா மாதிரி மடித்தும் சர்வ் பண்ணலாம். இது வந்து பாதாம் அல்வா, மைசூர் பாக்கு, காஜு கட்லி இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் வீட்டில் இருக்க பொருட்களையும் வச்சுமே சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.